இவ்வளோ பேனல்ஸ் இருக்குது. நமக்கு மட்டும் கோடு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேரில் நமக்கு தேவைப்படுற பட்டன்ஸோட ஒரு சூப்பரான பேனலை க்ரியேட் பண்ணியிருக்கலாம்ல. நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்கே பாரு. ChatGPT நீயா? ஆமாம் ப்ரோ, எனக்கு தெரியும் உனக்கு கோட் பண்ண தெரியாதுன்னு. ஆனால் ஐடியா வச்சுருக்கிறேன். அதனால் ஐடியாவை நீ சொல்லு, கோடை நான் சொல்கிறேன். டீலிங்லாம் நல்லா தான்டா இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணி பாரு ப்ரோ, நல்லாயிருக்கும். சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு எனக்கு யூஸ் ஆகிற மாதிரியான பிளகின்ஸை நான் யூஸ் பண்ணி, அதாவது ChatGPT யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இது மூலமாக என்னுடைய போரிங்கான ரிப்பீட்டிவ் டாஸ்க்கை என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுடைய டாஸ்க்கை, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவையும் ஸ்பீடாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ என் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டாஸ்க் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன டாஸ்க்காக இருந்தாலும் சரி, லைக் லேயரை ரீநேம் பண்ணுறதா இருக்கட்டும், லேயரை பேரண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கம்போசிஷனை செட் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பையன் ஹெல்ப் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான். ஸோ உடனேயே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பேனல்ஸையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஸோ இந்த வீடியோ என் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். முதல்ல எதுக்காக நான் யூஸ் பண்ணி கோடை ஜென்ரேட் பண்ணுறேன்? ஏன்னா எனக்கு கோட் பண்ண தெரியாது. ஆமாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஸ்கிரிப்ட்டுக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்காக நான் ஜாவா ஸ்கிரிப்டையும் கற்றுக்கணுமா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ கோட் பண்ணுறவங்களுடைய நிலமெல்லாம் அவ்வளோதானே, அந்த ஜாப்லாம் போயிடுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஜென்ரேட் பண்ண இந்த கோடில் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, ChatGPT ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கூட என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அதோடைய எந்த விதமான ஒரு பேசிக்ஸுமே தெரியாது. ஸோ ஒரு ப்ரோ லெவல் கோடரும் நானும் ஒன்றானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யார் வேணாலும் ஒரு டாஸ்க்கை பண்ண முடியும், பட் ஒரு ஸ்கில் இருந்தால் தான் அவங்க அந்த இடத்துல ப்ரோவாக இருக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போது இந்த டூலை வச்சு, அதாவது ஏஐ டூலை வச்சு என்னால் என்னென்ன விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான டூல்ஸை நான் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய ஐடியா தான் உங்களுடைய லிமிட்டு. ஸோ உங்களுடைய டாஸ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு என்ன மாதிரியான பேனல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன யூஸ் கேஸஸ் சொல்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ண லேயர்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே ரீநேம் பண்ண வைக்கலாம். இல்லைனா சர்டன் லேயர்ஸை ப்ரீகம்போஸ் பண்ணலாம் வித் ஆப்ஷன்ஸோட. அதுவும் இல்லைனா நீங்கள் ஒரு பர்டிகுலரான ஒரு யூஐ பேனலை க்ரியேட் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் ப்ளகினாக க்ரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் ப்ரீசெட்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணி ஒரு பட்டன்ல நீங்க அந்த விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ் கேசஸை நம்ம அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் டீமோடைய ஒர்க் ஃப்ளோவையும் நீங்கள் கண்டிப்பாகவே ஸ்பீடாக மாற்ற முடியும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதை ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, ஒரு பேனல் இருக்கணும் அண்ட் அதில் ஒரு பட்டன் இருக்கணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற லேயர்ஸ் எல்லாமே ப்ரீகம்போஸ் ஆகணும். அண்ட் அதோட நேம், அதாவது ப்ரீகம்போஸ் ஆகிற நேம் வந்து குரூப் லேயர்னு வரணும். மெயினாக அந்த பேனலோட பேர் ஏபி டூல் பாக்ஸ்னு இருக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய ChatGPT சொன்னேன். அவ்வளோதான், பையன் யோசிக்கவே இல்லை, டப்புன்னு டைப் பண்ணி கொடுத்துட்டான். இதில் என்ன ட்விஸ்ட்னா, அவன்கிட்ட நான் ஒரு வேலையை கொடுத்தா அவன் என்கிட்ட வந்து ஃபைலை இப்படி சேவ் பண்ணு, அப்படி சேவ் பண்ணு, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு ரூல்ஸை போட்டுட்டு எனக்கு ஒரு வேலையை தரான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது ப்ரோ. நீ எனக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட்டை டப்புன்னு கூட நான் பட்டுன்னு டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்ன அடுத்த செகண்ட் அனுப்பிட்டான். ஆனால் எனக்கு இதில் ஒரு டவுட் இருந்துச்சு. இது டாக்கபிளான ஒரு பேனலாக இருக்குமா, இல்லை ஒரு நார்மலான ஸ்கிரிப்டை ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் ப்ரோ நான் அப்டேட் பண்ணி தரேன்னு சொல்லி கடகடன்னு ஃபுல்லுத்தையும் அப்டேட் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்பி விட்டான். நானும் டவுன்லோட் பண்ணி அவன் சொன்ன பாத்தில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கையில் ஃபைல் வந்துருச்சு. இதை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சில ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெர்மிஷனை நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் முதல்ல எனேபிள் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எடிட் போயிருங்க. அதில் ப்ரெஃபரன்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த அலோ ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைலுக்குள்ளே போய் ஸ்கிரிப்டில் ரன் ஸ்கிரிப்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் அந்த எக்ஸ்பிரஷனை சேவ் பண்ணி வச்சிங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய பேனலோட ஸ்கிரிப்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ், உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு அங்கே ஒரு மூமெண்ட் வந்திருக்கும். நம்ம பேரில் நம்மளுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு பேனல்.
சமலை. ஓகே, இதை டெஸ்ட் பண்ண வேண்டிய இப்போ டைம் வந்துடுச்சு. ஸோ அதனால் டப்புன்னு கம்போசிஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு லேயர்ஸை செலக்ட் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மொத்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஏன் ஒரு அடோபோடைய டெவலப்மெண்ட் டீமுக்கு வர பெருமையை விட நமக்கு அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும் பாருங்கள். உண்மை தானே? ஆமாம், ஃபைனலி நம்ம சாதிச்சிட்டோம். சரி, இதோட எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் ஐடியா புதுசாக வந்துச்சு. அந்த ஐடியாவை அப்படியே தூக்கிட்டு போய் ChatGPT நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கக்கி விட்டேன். பையன் அப்படியே அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடன்னு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதாவது நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எக்ஸ்ட்ராவாக சில பட்டன்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸையும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பையன் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, ஒரு புதிய ஃபைலை டவுன்லோட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தான். எனக்கு அதெல்லாம் செல்லாதுப்பா, எனக்கு அதே ஃபைலை நான் எடிட் பண்ண எப்படி பண்ணணும்னு கேட்டப்ப அவன் சில ஸ்டெப்பை சொல்லியிருந்தான். அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட் பேடில் இருக்கிற எல்லா, அதாவது ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த கோடு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு அவன் புதுசாக கொடுத்த கோடு எடுத்து அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் திருப்பி, அதாவது ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கொடுத்துருந்த, அதாவது நம்ம புதுசாக ஆட் பண்ணி இந்த பட்டன்ஸும் சரி பழைய பட்டன்ஸும் சரி ஃபுல்லாக வித் எல்லா ஆப்ஷன்ஸோடவே நமக்கு வந்துடும். இப்போ நான் செக் பண்ணி பார்த்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேயர்ஸை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி அதை ரீநேம் பண்ணுறதுக்காக தான். அடுத்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா 2Dயில் நல்ல கிரியேட் பண்ணி அந்த செலக்டட் லேயர்ஸை அதோட பேரண்ட் பண்ணிவிடும். அதே இது தேர்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் தான். அதாவது நல்ல லேயர் கிரியேட் பண்ணும், பட் எல்லாத்தையுமே 3Dயாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது செலக்டட் லேயர்ஸை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அந்த நல்லுமே நமக்கு 3Dயாக வந்துடும். ஸோ இது மூலமாக நம்ம 3D ஆப்ஷன்ஸை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக 4வது பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட் பின்ல ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நமக்கு பக்காவாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் நான் கிரியேட் பண்ண சின்ன என்னுடைய டூல் பாக்ஸ் பேனல். ஒருவேளை இது உங்களுக்கு நீங்கள் டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரன் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு சி டிரைவில் உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் UI பேனல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோடைய இந்த இடத்துல இந்த விண்டோவுடைய இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து அது வந்துடும். இந்த மெனுவில் உங்களுக்கு உள்ள வந்துடும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ரன்னுக்கு பதிலாக இன்ஸ்டால் ஸ்கிரிப்டை கூட கொடுத்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய பேனலை நீங்கள் உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சாம்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற இந்த AI டூல்ஸ் பார்த்து பயப்படவே வேண்டாம்னு சொல்கிறதுக்கான ரீசனும் இதுதான். ஏன்னா அந்த AI டூல்ஸை நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் உங்களுக்கு தேவைப்படுற பேனல்ஸை கிரியேட் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டாவில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு எங்களை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண இந்த AB டூல் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட லிங்கை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் எப்படி யூஸ் பண்ண தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டக்குன்னு அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெப்த்தான ரொம்ப டீடைலான டுட்டோரியல்ஸை பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.